நம்மில் பலருக்கும் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை உடலில் வியர்வை நாற்றம். அதிலும் இதில் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களே. இந்த பிரச்சனையை சரி செய்ய நாம் அதிகம் நம்புவது ரசாயன கலப்புள்ள வாசனை திரவியங்களையே. ஆனால் அவற்றிலும் வியர்வை நாற்றத்தை சில மணி நேரமே கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். சில மணி நேரத்துக்கு பின் வியர்வை நாற்றமும் இந்த வாசனை திரவிய மணமும் சேர்ந்து ஏதோ ஒரு புது நாற்றம் வருவதை பலர் அனுபவித்திருப்போம். அப்படியான இந்த வியர்வை நாற்றத்திலிருந்து நாம் நிரந்தரமாக விடுபட என்ன செய்யலாம்? அதற்கு சில இயற்கையான வழிமுறைகள் உள்ளன. அவற்றை நாம் தினமும் கடைப்பிடித்தால் நாள் முழுவதும் ஒரு சிறந்த நறுமணத்துடன் இருக்கலாம். இதனால் நம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நல்ல வாசனையான ஆன்டிபாக்டீரியா சோப்புகளை பயன்படுத்த வேண்டும். அவை மூலிகைகள் கலந்ததாக இருந்தால் இன்னும் சிறப்பு. தினமும் நன்கு உலர்ந்த சுத்தமான ஆடைகளை அணியுங்கள். சுத்தமற்ற ஆடைகளில் எளிதில் பாக்டீரியாக்கள் தோன்றும். வியர்வை பாக்டீரியாக்களும் சேரும் போதே வாடை வீசத் தொடங்குகிறது. வெயில் காலங்களில் தரமான பருத்தி ஆடைகளை அணியுங்கள். பருத்தி வியர்வையை உறிஞ்சக்கூடியது. செயற்கை நூல் ஆடைகள் வியர்வையை தேங்க வைப்பதால் விரைவில் பாக்டீரியாக்கள் உருவாகி வாடை வீசத் தொடங்கிவிடும். அதுபோல் கோடையில் இறுக்கமான ஆடைகளை தவிர்த்து விடுங்கள். குளித்து முடிந்ததும் உடலை நன்கு துடைத்து அக்குள் கழுத்து, கைகால், இடுக்கு பகுதிகளில் நேச்சுரல் டால்கம் பவுடரை பூசிக்கொள்ள வேண்டும். இதனால் வியர்வையால் பாக்டீரியாக்கள் ஏற்படாமல் தடுக்கப்படும். நம் உணவு பழக்க வழக்கத்தாலும் வியர்வை வாடை வீசும் வாய்ப்புள்ளது. டீ, காஃபி அதிகம் சாப்பிடக்கூடாது. அதில் உள்ள கேஃபின் அதிக வியர்வையை உருவாக்கக்கூடியது. சோயா, கோதுமை, கடலை, காய்ந்த முந்திரி, முட்டை போன்றவற்றையும் அதிகம் சாப்பிடுவதை தவிர்க்கவும். உணவில் அதிகம் காய்கறி, பழங்கள் சேருங்கள். தண்ணீர் அதிகம் அருந்துங்கள். பெண்கள் குளிக்கும் தண்ணீரில் எலுமிச்சை சாறு, பன்னீர் சேர்த்து குளியுங்கள். உடல் எப்பொழுதும் நறுமணத்துடன் இருக்கும். மேலும் இதுபோன்ற அழகு குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.